ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று 5ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு புதன்கிழமை. முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஜெனீவாவை எதிர்கொள்ள விசேட பொறிமுறை வரும், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் பிரதமர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விவகாரம் தொடர்பில் ஜெனீவா அறிக்கைக்கு எமது அரசாங்கம் வெற்றிகரமான முறையில் முகம் கொடுக்கும், தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் சர்வதேச ஒத்துழைப்புடன் விசேட பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்போம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரணில் உள்ளிட்ட 5 நஞ்சருந்த வேண்டும், விஷ பொட்டில்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி என்ற பெயரில் ஐக்கிய தேசிய கட்சியினர் செய்து வரும் பகல் கொள்ளையானது வெட்கப்பட வேண்டிய விடயமாகும். மக்களை ஏமாற்றி செய்யும் ஊழல் ஆட்சியை நினைத்து பிரதமர் ரணிலும் அவரது திருட்டு கூட்டமும் நஞ்சு அருந்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மேலும் ஒரு செய்தியாக பிரதமராக தெரிவாவதற்கு ரணிலுக்கு அதிக வாய்ப்பு, மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தின் ஆய்வில் தகவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை விட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூடுதலான ஆதரவு கிடைக்கும் என பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் மாற்றுக் கொள்கை நிலையம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக தாஜுதீனின் சடலம் தோண்டி எடுக்க முடிவு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் 2012ஆம் ஆண்டு மர்மமான முறையில் மரணமான பிரபலமான ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட உள்ளது என தெஹிவள போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக 2 பஸ்கள் மோதி விபத்து, 21 பேர் காயம், நிட்டம்புவையில் சம்பவம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் நிட்டம்புவ ரதாவதுன்ன பிரதேசத்தில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். நேற்று காலை 7:15 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த 21 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அதிகார பகிர்வில் ஐதேக நிலைப்பாடு மாறவில்லை, ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கியத்திற்கும் ஒற்றைக்கும் சிங்களத்தில் வேறுபாடு இல்லை என வியாக்கியானம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன நெருக்கடிக்கான தீர்வாக ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்ற நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்று மாற்றியிருக்கும் நிலையில் ஐக்கிய இலங்கை என்பது ஒற்றையாட்சி கொண்ட இலங்கையை குறிப்பதாக ஐதேகவின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக சுதந்திர கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நானே என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நானே போட்டியிடுவேன் என எதிர்க்கட்சி தலைவரும் பொதுசன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பதுளை மாவட்ட தலைமை வேட்பாளருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பசறை கொட்டகத்தட பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ராஜபக்ஷ குடும்பத்தினரை சிறையில் போட்டிருக்கலாம், அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்கிறார் பிரதமர் ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தை போல தானும் செயற்பட்டிருந்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜபக்ஷ குடும்ப அங்கத்தவர்களை சிறையில் போட்டிருக்கலாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக பிரதமர் போட்டி களத்தில் மஹிந்தவை முந்தும் ரணில், கருத்து கணிப்பில் தகவல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஆட்சியாளர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராவதற்கு வாக்காளர்களிடம் போதிய ஆதரவு இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கவை விடவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்பு தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக நஞ்சு போத்தல்களுடன் ஊடக மாநாட்டிற்கு வந்தார் டிலான், ஐதேக எம்பிக்கள் 5 மருந்து அருந்த வேண்டும் என தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக
கோல்டன் கீ விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நீதிமன்றம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கோல்டன் கீ விவகாரம் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டுவர நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். வில்பத்து விவகாரம் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் செப்டம்பர் 16 நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலய பகுதியில் சட்டவிரோத குடியேற்றங்களை நிறுவிய குற்றத்திற்காக அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கு 3 நடுவர்கள் குழாம் நியமிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 கொண்ட நடுவர் குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக யாழ் பத்திரிகையான உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தீர்வை எட்டுவதில் சமஷ்டி தடையில்லை, ஐக்கிய தேசிய கூட்டமைப்புடன் பேசி அதிகாரத்தை பகிர்வோம் என்கிறார் ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருப்பதனூடாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் தாமதம் ஏற்படாது என்றும் பேச்சினூடாக தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக பிளவுபடாத நாட்டுக்குள் சுயாட்சி கோருகிறோம், சம்பந்தன் சுட்டிக்காட்டு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிளவுபடாத நாட்டுக்குள் நிலையான நியாயமான நிரந்தரமான தீர்வையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியுள்ளதாக அதன் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக காணாமற் போனவர்களின் உறவுகளை ஏமாற்ற முயற்சி, பெண் ஒருவர் போலீசாரினால் கைது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களின் உறவுகளை பதிவு செய்வதற்கு அழைத்து ஏமாற்ற முயன்ற பெண் ஒருவருக்கும் காணாமற் போனோரின் உறவினருக்கும் இடையில் நேற்று முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த முரண்பாடு நீதிமன்றம் வரை சென்றுள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மஹிந்த பிரதம வேட்பாளர் என்றால் விவாதம் நடத்துவதற்கு தயார், ரணில் விக்ரமசிங்க அழைப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதம வேட்பாளர் இல்லை எனவும் இதனால் அவருடன் எவ்வித விவாதத்திற்கும் செல்ல தான் தயாராக இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.